வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாம் எப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆட்சிமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதர், அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், மகத்துவமான தேவன் அற்புதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆராதனைக்குரியவரே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவர், வல்லவர், நல்லவர், நல்லவர், நம் வாழ்க்கையில் நல்லவர் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதரே சோதரிக்கிறோம், கர்த்தத்துவம் நிறைந்தவரே சோதரிக்கிறோம், மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே தேவாதி தேவனே சோதரிக்கிறோம். யெகோவா தேவனே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனவர். ஹல்லேலூயா. யெகோவா என்ற நாமத்தை உடைய தேவனவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமானவர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமானவர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர், கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை நமக்கு கற்று தந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துகிறாரே, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவர் அவர், அற்புதர், அற்புதர், நம்முடைய தேவன் அற்புதர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவர் என்ற நாமத்தை உடைய தேவாதி தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனையுமே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் நதியையுமே சோதரிக்கிறோம், ஜீவன் நதி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் நதி அபிஷேக நாதனையுமே சோதரிக்கிறோம். அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, இந்த இடத்தை இப்போது அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றுகிற தேவாதி தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதர், அற்புதர், ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், உன்னதர், உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் தேவன் வழிமாய தேவாதி தேவனை சோதரிப்போம். அவரே நம்முடைய வாழ்க்கையின் சத்தியம், அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு சத்துவமும் சத்துவம் நிறைந்த தேவன், நம்முடைய வாழ்க்கையின் சத்துவம் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவுக்கு சத்துவமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே. நன்மைகளின் நாயகன் அவர். ஹல்லேலூயா. அவர் நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருந்த நம்மை சிந்தை உழவராக இருந்தாரே. ஹல்லேலூயா. நம்மை சிந்தை உழவராக இருந்த நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டாரே, நம்மை மீட்பர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர், ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கண்ணும் கஷ்டமாயிருந்து நீதியின் பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை சோதரிப்பவர். நீதிமான்களை தேவனவர் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக அழைத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தால் நிரப்பி நடத்துகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனை தேவனவர், நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவனவர்.
ஹalleluya ஹalleluya சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்த தேவன், நமக்கு சமாதானத்தை வைத்து சென்ற தேவன். ஹalleluya அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய நித்திய ஜீவ பாதையில் கடந்து செல்லும்படியாக நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் சிலுவை சுமந்தார். கல்வாரியில் ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஹalleluya ஹalleluya நமக்காக ரத்தம் சிந்தினாரே. கல்வாரியில் நமக்காக ரத்தம் சிந்தினாரே. ஹalleluya ஹalleluya நமக்கு சமாதானத்தை தரும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக, நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக. ஹalleluya ஹalleluya நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya தேவாதி தேவன் நம்முடைய ரட்சகர், ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவன் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர், ஹalleluya மகத்துவமான தேவன் பரிசுத்தர். ஹalleluya 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 எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை கண்ணன் கருத்துமாய் பாதுகாத்தாரே. ஹalleluya ஹalleluya எவ்வளவோ தீமைகள் நம்மை நெருக்க போதும் அவருடைய அந்த நேரங்களில் நம்மை பாதுகாத்தாரே. கரங்களில் ஏந்தி நம்மளை மூடி மறைத்தாரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமான தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரிப்போம், அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya தேவாதி தேவனே உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே. ஹalleluya 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 அவரை காணும் கண்களை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம். அபிஷேக நாதனை ஸ்தோத்திரிப்போம். அளவில்லாமல் கூட்டிக் கொண்டிருக்கிறாரே, அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya நம்மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக, அவருடைய அளவற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya நம்முடைய ரட்சகர். ஹalleluya ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சிலுவைப்பட்ட நம்மை சிந்தையாயிருந்து நம்மை மீட்டாரே. ஹalleluya நம்மை கண்மலை, நம்முடைய கண்மலையை ஸ்தோத்திரிப்போம். நம்மை கரம் பிடித்த நாயகன், கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். கரம் பிடித்து தினம் தினம் நடத்தி செல்கிறாரே. ஹalleluya ஹalleluya நம்முடைய போதகர் அவரே. ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்த போதகர் அவர், நம்முடைய தகப்பர் அவர். ஹalleluya ஹalleluya அவர் ஆராதனைக்குரியவர். ஹalleluya அவருடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரிப்போம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ பாதையை நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya நித்திய ஜீவ பாதையை நம்மை நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே நித்தியத்தை குறித்து நமக்கு எல்லாம் தெரியப்படுத்தினாரே. ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் ஜீவ அப்பம் அவர். ஹalleluya பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவரே. ஹalleluya 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 நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருபோதும் மாறாதவர், வாக்கு மாறாதவர், நமக்கு சொன்னதை செய்கிற தேவன் அவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம், ஜீவாதிபதியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 அற்புதமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஹalleluya இப்போதும் அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றுகிறாரே. ஹalleluya ஹalleluya நம்ம மத்தியில் ஆவியாகி தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிறாரே, நம்மை காண்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கண்டு நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்மை அழைத்தாரே. நாமும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நம் மீது இறக்கம் கொண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹalleluya மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், வல்லமையான தேவன் அவர். வல்லமையான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹalleluya ஹalleluya முற்பதாக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக அறியப்பட்ட தேவன். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தரவர். ஹalleluya தேவனாகிய கர்த்தரவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ரட்சகரே, கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya சகல பலியானாரே, சிலுவையில் சகல பலியானாரே. ஹalleluya நம்மை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையில் சகல பலியானாரே. ஹalleluya அவருடைய இரத்தத்தை சிந்தினாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே.
நன்மைகளின் நாயகனையுமே சோதரிக்கிறோம், மகத்துவமானவரையுமே சோதரிக்கிறோம், மாற்றுமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே சோதர சோதர சோதரமானவரே, நன்மைகளின் நாயகனையுமே சோதரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் கல்லோக தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya மகத்துவமான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாமேயுமே சோதரிக்கிறோம். அளவில்லாமல் நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya நம்மீது நோக்கமாயிருக்கிறாரே. ஹalleluya நம்மீது சிந்தையுள்ள தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. போகிற மரத்தினை எப்போதும் நம்ம மீது கண் வைத்து நமக்கு நாமே பாதுகாக்கிறாரே. நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய சரீர விளைவுகள் எல்லாம் நீக்குகிற கர்த்தர் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை நிரப்பி நமக்கு பலனடைய செய்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. உமது வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரமானவரே. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டியை எஜமானவர், சர்வ சிருஷ்டியரே, சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே, எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya ஹalleluya. எபனேசரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் எபனேசர் அவர். ஹalleluya நம்முடைய எபனேசர் அவர். ஹalleluya 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 நம்மை கண்ட தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அபிஷேக நாதனேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நம்மீது எவ்வளவு கிருபை கொண்ட தேவன் அவர். ஹalleluya அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. சத்திய ஜீவனும் வழியுமாகிய தேவாதி தேவனே, நீர் மேட்டு 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 மாறாத தேவன் அவர். ஹalleluya நீர் ஒருவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மால் எந்தி பரலோகம் இதை எங்களுக்கு கற்று தந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்க உதவி பண்ணினீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே, அக்கினியே, கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, வல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. அவர் கண்மலை. ஹalleluya நம்முடைய கண்மலை, நம்முடைய அஸ்திவாரம், நம்முடைய குடும்பத்தின் அஸ்திவாரம் அவரே. ஹalleluya நம்ம குடும்பத்தின் மூளைக்கல் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மகத்துவமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எபனேசர். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் எபனேசர் அவர் ஒருவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம். அவருடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவருடைய கரத்தின் வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya தேவாதி தேவனே உமது கரத்தின் வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். உமது அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். உமது அற்புதமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் இப்போதும் அசைவாடிக் கொண்டிருக்கிறீரே. அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அக்கினியானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உன்னதர் உன்னதர் அவர் நம்முடைய வாழ்க்கையின் உன்னதர். ஹalleluya நம்முடைய அடைக்கலம் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய சட்டைகளை மறையில் வைத்து மூடி மறைக்கிற அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் ஊற்றி கொண்டிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவரே குடும்பத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன் நீர் ஒருவரே. ஹalleluya என்னுடைய நன்மைகளால் முடிசூட்டுவேனே தேவரே. உங்களுடைய நன்மைகளால் என்னை முடிசூட்டி மகிழ்கிறீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நாம இப்போது கிறிஸ்துவில் எங்கும் மகிழ்ந்திருப்போம். அந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள்.
கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். பூரா நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், பூரா நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்கு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்கு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மாது சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்தே வாசியுங்கள். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியர் குமாரனுடைய நாமங்களாவன கர்சோன், கோஹாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கர்சோனின் குமாரர் லிப்னி, சிமேயி என்பவர்கள். கோஹாத்தின் குமாரர் அம்ராம், இத்ரேயர், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோஹாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியுடைய வம்சங்களின் தலைவர்கள் இவர்களே. அம்ராம் தன் அத்தியாகிய யெகோபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேத், சிப்தி என்பவர்கள். ஊசியேலின் குமாரன் இசாவேல், எல்சாபான், சிப்ரி என்பவர்கள். ஆரோன் அம்னாதாவின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாப்பையும் அபியூபையும் எலியாசரையும் இத்தமாரையும் பெற்றாள். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகியரின் வம்ச தலைவர்கள் இவர்களே. ஆரோனின் குமாரனாகிய எலியாசர் புத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர்,
நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதவுள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இங்கே அவர்களுடைய அந்த கோத்திரங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம பார்த்தோம், மோசே லேவி என்ற கோத்திரத்தில் பிறந்தவன் என்றும் மோசைக்கு ஆரோன் என்ற சகோதரன் என்னும் ஒரு சகோதரியும் ஒன்றென்றும் நாம் பார்த்திருக்கிறோம். சகோதரியை குறித்து நாம பார்க்கவில்லை. சகோதரன் ஆரோன், சகோதரன் அண்ணன், அவனுடைய மோசையுடைய அண்ணன் ஆரோனை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே அவர்களுடைய தாய் தகப்பன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே லேவி கோத்திரமாகிய மோசையுடைய தகப்பன் அம்ராமும் தாய் யோகோபேத்தும் இவர்களுடைய மோசையும் ஆரோனுடைய தாய் தகப்பன் ஆவார்கள். இவர்கள் லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மீண்டும் மோசையோடு என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நானே கர்த்தர் என்று நீ பார்வோனோடு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என்கிற நாமத்தை தான் இங்கேயும் அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். இங்கே மோசே ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு விருத்த சேதனம் இல்லாத உத்தரவுள்ளவன். அது நேற்றைக்குள்ள அதிகாரத்திலும் இருந்தது. அதை குறித்து நான் சொல்லவில்லை. இன்று அதை குறித்து நாம் பார்க்கலாம். விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன் நான் சொல்வதை எப்படி பார்வோன் கேட்பான் என்று. விருத்த சேதனத்தை குறித்து நாம இதுக்கு முன்பாக நாம பார்த்திருக்கிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 10, 11 வசனங்களை நாம் இதுக்கு முன்பாக நாம் வாசித்திருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் நானே வாசிக்கிறேன். விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17 10 பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்குள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாகும். விருத்த சேதனத்தின் என்பது தேவனுக்கும் அவர் மனுஷர்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம். இதற்கு முன்பாக அதற்கு விளக்கமும் நான் சொல்லியிருக்கிறேன். விருத்த சேதனம் என்றால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு பந்தத்தை ஏற்படுத்துவது என்று, ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அதுதான் ஒரு பந்தம். அந்த பந்தம் இருந்தால்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும், அந்த தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில் இருக்க முடியும். அவங்க அந்த பரிசுத்த மார்க்கத்துக்கு கடந்து வருகிறார்கள். விருத்த சேதனம் எடுத்தவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற பந்தத்தை உருவாக்குவது அந்த விருத்த சேதனம். அது நாம புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது நான் அதுவும் சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது எப்படி என்றால், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சிவிகாரத்தை கொடுக்கிறது. அங்கே ஆபிரகாம் மூலம் தான் முதன்முதலாக விருத்த சேதனத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். எப்படி என்றால், ஆபிரகாமும் அவனுடைய சந்ததி, வருமரன் சந்ததியிலும் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே அந்த விருத்த சேதனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அந்த தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு பரிசுத்த சந்ததி என்கிற ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்படுகிறது. அதற்கு பின்பாக அவர்கள் அந்த விருத்த சேதனத்துக்கு அப்புறம் அவர்கள் தேவனுடைய உறவில் நிற்க வேண்டும். அப்படி நிலை நிற்காமல் போகிறார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த குறைச்சல் அடைந்து போகிறார்கள் என்று அர்த்தம். அதனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்வதுதான் அந்த உடன்படிக்கை, அந்த விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை. அதே மாதிரி நாம் புதிய ஏற்பாடில் நாம் பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சிவிகாரம் கிடைக்கிறது. விருத்த சேதனம் அதான் இங்கோட அந்த உறவு பந்தம். அது எப்படி கிடைக்கிறது என்றால், அந்த ரட்சிப்பின் நாமத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறது. நீரில் மூழ்கி அவர்கள் பாவத்துக்கு மறித்து ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறார்கள். அதுவரை அவர்கள் பாவத்தில் இருந்த மனுஷர்கள் அந்த நீரில் மூழ்கி அந்த பாவத்துக்கு அங்கே மறித்து போய் ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் அந்த பந்தத்தில் கலந்து செல்ல வேண்டும். அதான் அப்பா பிதாவே என்கிற அந்த உறவு, அப்பா மகன் என்ற உறவு அங்கே ஏற்படுகிறது. அந்த உறவு இருக்கும் போதுதான் அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் அவர்கள் புது சிருஷ்டி, ரட்சிப்பின் நாமத்தில், ரட்சிப்பின் நாமம் என்றால் பிதா குமார பரிசுத்த ஆவி என்ற நாமத்தில் அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட பின்பு அவர்கள் எப்போதும் அந்த தேவனுடைய உறவில், அந்த பந்தத்தில் நிலை நிற்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாடின் விருத்த சேதனம். அவ்வாறு இல்லை என்றால் அந்த ரட்சிப்பை பெற்ற பின் அவர்கள் அதில் நிலை நின்று கடந்து செல்ல வேண்டும். அதில் நிலை நின்று கடந்து செல்லவில்லை என்றால் அவர்கள் அதில் பல பிரச்சனை, அவர்கள் அந்த பந்தத்தை விட்டு வெளியே போனார்கள், அந்த பரிசுத்த மார்க்கத்திலிருந்து வெளியே போனார்கள் என்று அர்த்தம். இதுல அவர்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்ப நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கை, இந்த பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாடில் அந்த பந்தம். இன்னைக்கு நாம அப்பா மகன் என்ற உறவு எப்படி இருக்குன்னா, இப்ப அப்பா இருக்கிறாரு, அவருக்கு அப்பா ஒரு பரிசுத்த
ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்படியே பிள்ளையை அந்த பரிசுத்த வாழ்க்கையில் தான் கலந்து செல்ல வேண்டும். நிறைய குடும்பங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம், இது உலக பிரகாரமாக பார்க்கும்போது கூட சில தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மதுக்கு பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று மறைவாக அதை அந்த அதை குடிப்பார்கள். அது ஏனென்றால் நான் செய்வதை என் பிள்ளை நாளைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதை பண்ணுவது. அப்ப நம்முடைய தாவாகிய தேவன் பரிசுத்தமாக இருக்கும்போது நமக்கு நம்முடைய சந்ததி அவருடைய சந்ததியாகிய நாமும் பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அது அந்த பரிசுத்த உறவு, அந்த விருத்த சேதனம். ஆனா இந்த மோசை என்ன சொல்கிறார் என்றால், நான் பரிசுத்த அந்த விருத்த சேதனம் இல்லாத உதவுள்ளவன் அப்படின்னு. என்ன விருத்த சேதனம் என்றாலே பரிசுத்தத்தின் ஒப்பந்தம். அந்த பரிசுத்தமான ஒரு உதவி இல்லாமல், ஏன்னா இப்பதான் மோசை ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை அறிந்திருந்தாலும் அவர் இப்போதுதான் அவருடைய வல்லமையின் கரத்தை கண்டு வருகிறார். அவரே அந்த அக்கினியில் தேவன் தோன்றிய போது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அக்கினியில் தேவன் தோன்றியதை அவர் கண்டு ஆணையை கத்த வேண்டும் சொல்லும் போது அந்த விசுவாசத்தில் இப்போதுதான் அவர் கடந்து சொல்கிறார். அப்போது அவர் என்ன பண்ணுவார், சில நேரங்களில் அந்த உதடுகள் அவருடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்காது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன், நான் ஒரு பரிசுத்தமான வார்த்தைகளை எப்போதும் பேசாதவன். ஏன்னா சில நேரங்களில் தவறுதலாக கூட நான் பேசுவேன். அப்படிப்பட்ட நான் சொல்வதை எப்படி அந்த பார்வோன் மன்னன் கேட்பான் என்று அவன் ஆண்டவரோடு கேள்வி கேட்கிறான். அப்போது ஆண்டவர் அதுக்கு பதிலை கொடுக்கிறார். நாம அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். என்னுடைய கையின் வல்லமையை அங்கே காண்பாய் என்று மீண்டும் பதிலை கொடுக்கிறார். நாம் அடுத்த நாளைக்கு பார்க்கலாம் மேற்கொண்டு. இப்போதும் நாம் தண்ணீர் தானே சோதித்து வருகிறார். ஜிபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது இன்றைக்கு காலையில முதல் இன்று நாம் எப்படி தேவனோடு வாழ்ந்தோம் என்பதை ஆராய்ந்து அறிவோமாக. காலையில் எழுகிறது தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோமா? தேவனை தொழுது கொண்டோமா? அவருடைய கிருபைகளை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை பெற்றுக் கொண்டோமா? அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்ந்தோமா? இந்நாள் முழுவதும் அவருக்கு அந்த அன்பில் நிலை நின்றோமா? அப்படி அன்பில் நாம் நிலை நின்றாலே போதும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கை என்று அர்த்தம். ஏதாவது குறைகள் நமக்கு ஏற்பட்டது என்றால் கிறிஸ்தவனால் குறைகள் நிறைவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் நாம் நெருங்க போது, அவரில் அந்த பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய குறைகள் நிறைவாகி போகும். ஆகவே நாம் என்ன குறைகள் நமக்குள் இருந்தாலும் அதை இன்றைக்கு நாம் என்ன குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனோடு அதை ஒப்புரவாக்கி அதை நிறைவாக்கிக் கொள்வோமாக. திருப்பி அதை நாம் திருப்பி மேற்கொண்டு நாளைக்கு செய்யாதவாறும் நாம் அதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே ஸ்தோத்திரம். இப்போதும் அந்த இதுக்காக நாம கல்வாரி சிலுவைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்முடைய எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவைக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி உள்ள பகுதிகளை கல்வாரி சிலுவை பாதத்தை எங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் குடும்பத்தில் சீர்கேடான நிகழ்வுகளை கொண்டு வையுங்கள். நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நம்முடைய குடும்பத்தை செய்திரும்ப வேண்டும். நம்முடைய குடும்பம் நாம் மட்டுமன்றி நம்முடைய குடும்பமும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் குடும்பமாகத்தான் நித்திய ஜீவனுக்குள் கடந்து செல்ல வேண்டும். நாம் மட்டும் சென்று நாளைக்கு நம்முடைய குடும்பம் நித்திய ஜீவனை அறியாமல் போனால் அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். நம்முடைய ஆத்மாக்கள் நாளைக்கு அதை நித்திய ஜீவனுக்கு நேராக வராத ஆத்மாக்கள் நாளைக்கு கேள்வி கேட்கும். நீ நித்திய ஜீவனை அறிந்து கொண்டாய், நானும் அறியாதவனாக இருந்தேன். நீ எனக்காக என்ன பிரயாசப்பட்டாய்? நீ எனக்காக என்னை உன்னுடைய குடும்பத்தை காத்துக் கொள்ளும்படி நீ என்ன அங்கே செயல்பட்டாய் என்று அந்த ஆத்மாக்கள் நாளைக்கு கேள்வி கேட்கும் நாட்கள் வரும். அது அந்த ஆத்மாக்கள் கேள்வி கேட்காதவாறு எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு தேவனுடைய சிலுவை பாதத்துக்கு நேராக வையுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக மாற்றுகிறோம். உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் பரிசுத்தப்படுத்துவதாக. வியாதிகளில் இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துவதாக. வியாதி உள்ள பகுதிகளில் உமது ஜீவ ரத்தம் இறங்கி ஆண்டவரே தோற்ற அந்த இடம் சுத்திகரிக்கப்படுவதாக. அந்த இடத்தில் ஒரு விடுதலை கொடும் ஆண்டவரே. அந்த இடம் ஆண்டவரே தோற்றம் முற்றிலும் ஒரு விடுதலை பெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டிகள் நீங்கி போகட்டும். இயேசு நாமத்தால் ஒரு வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும். சரீர பலவீனங்களில் இருக்கிற எல்லா இடங்களிலும் உமது ஜீவரத்தம் பாயட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே குடும்பங்களில் சீர்கேடாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தம் இறங்கட்டும், பரிசுத்தப்படுத்துவதாக குடும்பங்கள். ஹல்லேலூயா. ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர்களின் நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆண்டவரே மனமாற்றங்களை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா குடும்பங்களை சீர்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்த
மகிமைப்படுத்துவதாக. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தால் ஹalleluya அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. குடும்பங்களில் ஹalleluya சீர்கேடான குடும்பங்கள் சீர்படும்படியாக, பரிசுத்தமாகும்படியாக. ஹalleluya ஹalleluya. உமக்கு நேராக ஒவ்வொருவரையும் திசை திருப்புவீராக. குடும்பமாக திசை திருப்பப்படுவதாக. பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது நாம மற்ற உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் தேவனிடம் நுழையுங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்றீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருஷம் முழுவதும் உமது நன்மையால் குடும்பங்கள் முடிசூட்டப்படுவதாக. பொருளாதார ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் மேன்மைப்படுவதாக. கடன் பிரச்சனையில் இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீராக. அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்படியான வழிவாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஒவ்வொருவரும் கடந்து கொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வல்லமைகளை பெற்றுக் கொள்ளவும் நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கண்ணு கருத்துமாய் இருந்து அவர்களை உமது பாதையில் நீர் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். மாய வழிகளில் அவர்கள் சிக்கி தவிக்காதவாறு நித்திய ஜீவ பாதையில் வழி நடத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இப்போதும் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்கள் பலத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணமாகாமல் ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அவர்கள் தங்கள் துணைகளை கண்டறியும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வழிகளை காமித்து கொடுப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளைங்க. பரிசுத்தமான போஷங்களை குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக. நல்ல வஸ்திரங்களை குடும்பங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். குடும்பங்களில் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் நீர் மாற்றுவீராக. அவர்கள் குடும்ப சமாதானத்துக்கு ஏதுவாக மாறும்படி அவர்களை நீர் தொடுவீராக. அவர்களுக்குள் மனமாற்றத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அவர்கள் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதித்தலும். இரவும் பகலும் உமது பிரசன்னத்திலே சமாதானம் நிறைவா இருக்கட்டும். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.